உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். புதிய அரசு பொறுப்பேற்றதிலிருந்து சில அதிரடியான விஷயங்கள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. எப்பவுமே ஒரு நல்லது அப்படிங்கிறது நடந்ததுன்னா அதை பாராட்டணும். நானும் கடந்த 5 வருஷமா நம்ம விடியாத மாடல் ஏதாவது நல்லது செஞ்சிரும், எப்படியாவது பாராட்டி பார்த்துருவோம் அப்படின்னு தான் நானும் கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திட்டுலாம் தேடி பார்த்தேன். கடைசி வரைக்கும் ஒரே ஒரு நல்லதுதான் நடந்துச்சு. என்னன்னா திமுக தோத்து போனதுதான். அதனால அதை மட்டும்தான் நம்ம சொன்னோம். வேற எந்த நல்லதையும் நம்மளால பார்க்க முடியல. பட் இந்த அரசாங்கத்துல இருக்கக்கூடிய நல்லதை பத்தி இன்னைக்கு நாம பேச போறோம். சில விஷயங்களை சுட்டியும் காட்ட போறோம். அதை விட முக்கியமான விஷயம், முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னோட வீட்டை மாற்றப் போகிறார். அது மாற்றம் அப்படிங்கிறது எதனால நடக்குது அப்படிங்கிறத விட நிறைய சேனல் சொல்லியிருப்பாங்க. பட் அவர் எங்க மாற போறார் அப்படின்னா, தமிழ்நாட்டுல ஒரு உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு இந்தியாவையே ஆட்டி படைத்த ஒரு தெரு போயஸ் கார்டன். புரட்சி தலைவி, ஒரு நாம் மதிச்ச ஒரு மிகப்பெரிய லீடர், இன்ன வரைக்கும் மதிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய லீடர், அவர் வாழ்ந்த அந்த போயஸ் கார்டன் பகுதி தான் விஜய் அவர்கள் தன்னோட வீட்டை மாற்ற போறார். எதனால, என்ன ஏது, யாரோட வீட்டுக்கு போக போறார் அப்படிங்கறத எல்லாத்தையும் இந்த வீடியோவோட கடைசியில பேசுவோம். அதுக்கு முன்னாடி நேற்று ஆதவ அர்ஜுனா, அமைச்சர் ஆதவ அர்ஜுனா பல அதிரடியான விஷயங்கள்லாம் பேட்டியா கொடுத்துக்கிட்டு இருந்தார். டாஸ்மாக் கடைகள்ல இனிமே பார் எடுக்கிற வேலையை எவனும் செய்யக்கூடாதுன்னு. நான் இதெல்லாம் என்னடா இதெல்லாம் புதுசா இருக்கு, ஓகே ஓகே ஒரு மார்க்கமா தான் போயிட்டு இருக்கு, இனிமே நல்லா இருக்கும் போல இருக்கு அரசு அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா டாஸ்மாக் கடையை தான் முதல்ல ஏலம் எடுப்பாங்க கட்சிக்காரங்க, யாரு வந்தாலும் சரி. ஏன்னா நல்லா பிளாக்ல ஓட்டி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு. யாரோ ரெகுலரா இப்ப ஊர்ல பாத்தீங்க, ஒரு டவுன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, சின்ன டவுன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அந்த குடும்பம் மட்டும்தான் பார் வச்சு நடத்துவாங்க. ஆனா அவங்க பேர்ல இருக்காது, யாராவது கட்சிக்காரங்க எடுத்திருப்பாங்க, ஒருத்தனை நடத்த சொல்லி கொடுத்துருவாங்க, அப்படிதான். பட் இப்ப எந்த கட்சிக்காரர்களும் டாஸ்மாக் டெண்டர் எடுக்க கூடாது. அதே மாதிரி பிளாக்ல சரக்கு வித்தா, போதை மருந்து வித்தா, போதை மருந்து வாங்கினா குண்டர் சட்டம். சரி, இதெல்லாம் உண்மையிலேயே நான் வரவேற்கிறேன். ஆனா இது எல்லாமே சரியா இருக்கணும். இந்த முந்தானத்து ஒரு அம்மா வீடியோ போட்டு ஒரு கேள்வி ஒண்ணு பயங்கர ட்ரெண்டிங் ஆயிடுச்சு இல்ல, அந்த மாதிரி டுபாகூரா இருக்கக்கூடாது அப்படிங்கறதையும் நான் நினைக்கிறேன். அப்படி இருக்காதுன்னு நம்புறேன். ஏன்னா ஒரு பாட்டி பாரு 40 வருஷமா அந்த கடையை மூட முடியல, ஒரே நாள்ல மூட்டாயின்னு பார்த்தா இன்ன வரைக்கும் அந்த கடை திறந்துதான் கிடக்கு டிநகர்ல. அது இப்ப தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டாகுது. நீங்க தேவையில்லாம ஒரு ஒண்ணும் இல்லாத விஷயத்த வைரல் பண்ணியே கடைசியில உள்ள போய் பார்த்தா ஒண்ணும் இல்லை அப்படின்னு. அதனால ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நேற்று ஆதவ் அவர்கள் பேசியது எல்லாமே நடந்துச்சுன்னா மறுபடியும் சல்யூட் அடிச்சுக்கிட்டே இருப்போம். அதுல மாற்று கருத்து இல்ல. இதுல முக்கியமான ஒரு விஷயத்த நாம சுட்டி காட்ட கடமைப்பட்டிருக்கோம். என்னன்னா, தமிழ்நாட்டுல ஒரு 4500 டாஸ்மாக் இருக்கு. இப்ப நீங்க டாஸ்மாக் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், டாஸ்மாக் பாருக்கு ஏலம் விடுவாங்க இல்லையா. ஒரு பார் வச்சிருக்கவன் ஒரு 2 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு மாசம் கட்டுற மாதிரி இருக்கும். இப்ப நீங்க சென்னை மாதிரி இடங்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 லட்சம் ரூபாயில இருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கட்டக்கூடிய பார்லாம் இருக்கும். மாசம் 5 லட்சம் ரூபாய் டிடி கவர்மெண்ட்டுக்கு போய் சேரணும். இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல இருக்கிற டாஸ்மார்க்கை விட்டுருங்க, இந்த 4500 கடையில கிராமப்புறங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பார் இருக்காது. யாரோ ஒரு வயசான ஒரு ஓரமா பன்னிகறி வறுத்து வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாரு, இல்லைன்னா இந்தாண்ட ஒரு வயசான பாட்டி வடை சுட்டு வித்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் இல்லைன்னா யாராவது ஒரு சின்ன குடும்பம் ஃபேமிலியோட ஒரு தட்டுவண்டியை போட்டுட்டு மிளகா பச்சி போண்டா கிண்டா முட்டை போண்டான்னு சுட்டு வித்துக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் எந்த அனுமதி இல்லை. கிராமப்புறங்கள்ல அனுமதி பெற்ற டாஸ்மாக் பார்கள் அப்படின்லாம் இருக்காது. ஏன்னா அங்க கல்லா அளவு கட்ட முடியாதுங்கிறதால அது அனுமதி இல்லாத கடைகள் தான். ஆனா பல நகராட்சிகள்ல எல்லா இடத்துலயுமே பார் இருக்கும். அனுமதி பெற்ற பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுமதியை அவன் எடுத்து அங்க ஒட்டி இருக்கணும். ஆனா எந்த கடையிலுமே இருக்காது. இந்த செந்தில் பாலாஜி குரூப் என்ன தெரியுங்களா பண்ணானுங்க, தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் பார் வச்சு நடத்துறாங்க. ஆனா 100% பார் அனுமதி இல்லாத பாரு. ஆனா அவனுக்குலாம் 2.5 லட்சம் மாசம் டிடி எடுக்கணும் பாத்தீங்களா. அவனா அந்த 2.5 லட்சம் அரசாங்கத்துக்கு போக வேண்டியதை செந்தில் பாலாஜிக்கு வாக்கரிசியா போட்டுட்டு இருந்தாங்க. இதுதான் நடந்துச்சு. அதே மாதிரி கரூர் கம்பெனி வசூல் பண்ணிட்டு போயிடும். ஒரு பார் இருக்கு அப்படின்னா, ஒரு ஊர்ல 5 பார் இருக்குன்னா 5 அனுமதி பெற்ற பார். ஆனா இவங்கள்ட்ட அனுமதியே இருக்காது. இந்த 5 பேரும் மாசம் 2.5 லட்சம் கவர்மெண்ட்டுக்கு டிடி கட்டணும் பாத்தீங்களா. அந்த 2.5 லட்சத்தை அரசாங்கத்துக்கு போறதுதான் கரூர் கம்பெனி வசூல் பண்ணிட்டு இருந்தானுங்க. இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 2000த்திற்கும் மேற்பட்ட அனுமதி பெற்றது போல் அனுமதி பெறாத கரூர் கம்பெனிக்கு வாக்கரிசி போடக்கூடிய பார்கள் இருக்கு. அதை எல்லாத்தையும் முறைப்படுத்தி அந்த பணத்தை அரசாங்கத்தை நோக்கி திருப்பணும் அப்படிங்கிறதையும் நான் கேட்டுக்கிறேன். அதாவது
இப்ப நீங்க பாருக்கு போனீங்கன்னாலே தெரியும், போனவங்களுக்கு தெரியும், உனக்கு எப்படா தெரியும் கேட்காதீங்க. நானும் கடை வாடிக்கையாளர் மாதிரி தான், தினசரி வாடிக்கையாளர் இல்லைன்னாலும் ஏதோ வார வாடிக்கையாளர் மாதிரி தான். அதாவது ஒரு பார்ல அடுப்பு வைக்க கூடாது, மொதல் ரூல்ஸே அதுதான். ஆனா இங்கெல்லாம் போனீங்கன்னா உள்ளேயே சிக்கன் கிண்டிக்கிட்டு இருப்பான், மாட்டுக்கறி வறுத்துக்கிட்டு இருப்பான், மீன் சுட சுட பொரிச்சுக்கிட்டு இருப்பான், முட்டை போடுவான், ஆம்லேட் போடுவான், எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பானு. ஆனா அனுமதிக்கப்பட்ட டாஸ்மாக் பார்ல அடுப்பு வைக்கிறதுக்கு அனுமதியே கிடையாது. நீ எங்கேயாவது சமைச்சு எடுத்துட்டு வந்துதான் இங்க வச்சுக்கிட்டு வியாபாரம் அப்படிங்கிறத பண்ணணும். அதையெல்லாம் கொஞ்சம் முறைப்படுத்தினா இன்னும் சிறப்பா இருக்கும். அதே மாதிரி இந்த பார் வச்சிருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்டா 10 மணி ஆகிறதுக்கு முன்னாடியே டஜன் கணக்குல வாங்கி உள்ள குமிச்சுப்பாங்க. இப்ப நீங்க நல்ல பிராண்ட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அது எதுவுமே நீங்க நேரா ஒயின்ஷாப் போனீங்கன்னா கிடைக்காது, ஆனா பிளாக்ல கிடைக்கும். இந்த விற்காது போகாது வராதெல்லாம் வாடிக்கையாளர்கள் தலையில கட்டிட்டு இந்த பிளாக்ல வாங்குற விஷயத்த மட்டும் பாத்தீங்கன்னா நல்ல பிராண்டா வச்சிருப்பாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இதுல நேரா டாஸ்மார்க்ல இருந்து கொள்முதல் ஆகாம நேரா வந்துட்டு போன விஷயங்கள் நிறைய ஊழல் நடந்திருக்கு. இதெல்லாம் பிடிச்சாலே செந்தில் பாலாஜி சட்டை இல்ல டவுசரையும் சேர்த்து அவுத்து போடலாம். அதெல்லாம் செய்யுங்க தயவு செய்து, நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு கோரிக்கையா நம்ம வச்சுக்கிறோம். அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டாஸ்மார்க் இப்ப 717 கடைகள் மூடினாங்கல்ல, இதுக்கும் ஒரு கோரிக்கை. ஏன்னா இது ஒரு பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையாகும். என்னன்னா, இப்ப எங்க ஊர்ல எடுத்துங்க, 2 கடைகள் மூடப்பட்டிருக்கு. இப்ப மீதம் இருக்கக்கூடிய 2 கடைகள்ல கூட்டம் கட்டி ஏறுறாங்க. அந்த அளவுக்கு அந்த கடைகள் இல்லாதால கூட்டம் இருக்கு. அப்ப அந்த கூட்டத்துல ஏற்கனவே எல்லாமே குடிமகன்கள் அடிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அங்க ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த 2 கடையில இருந்த பணியாளர்களுக்கு மறுபணி வழங்கணும் அப்படின்னா அதுக்கு அரசு யோசிக்கணும். அதெல்லாம் தேவையில்லை. மீதி இருக்கிற கடைகள்லயே கவுண்டர்களை அதிகப்படுத்தி அவர்களுக்கு பணியும் கொடுத்துடலாம், கூட்டத்தையும் குறைக்கலாம், கொஞ்சம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறதையும் சரி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ஒரு கோரிக்கையா வச்சுக்கிறேன். சரி, அடுத்து அதிகாரிகளோட அதிரடி மாற்றம். உண்மையிலேயே நிறைய விஷயங்களை ரசிக்கிறோம் நாம. பழைய திமுக ஆதரவு அதிகாரிகள்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட திமுகவோட மாவட்ட செயலாளர்கள் மாதிரியே செயல்பட்டவர்கள் தான் பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள். அவர்கள் எல்லாம் பந்தாடப்பட்டிருக்காங்க. அந்த வகையில தமிழ்நாட்டுல மூல முடுக்குல இருக்கிற கிராமத்துல இருக்கவனுக்கு கூட தெரிஞ்ச அதிகாரிகள் டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள், செந்தில் வேலன், இந்த மாதிரியான அதிகாரிகள்லாம். இவங்கெல்லாம் இப்ப டேவிட்சன் ஆசீர்வாதம் ஆவின் தூக்கி அடிக்கப்பட்டிருக்காரு. செந்தில் வேலன் உளவுத்துறையில இருந்தவர் இப்ப போலீஸ் கவாத்து பயிற்சி அந்த இதுக்கு அனுப்பிச்சு வைக்கப்பட்டிருக்காரு. இதெல்லாமே டம்மி போஸ்ட் அப்படிங்கிறது, பெரிய அதிகாரம் இல்லாத போஸ்ட் அப்படிங்கிறதுக்காக மாத்தி விடப்பட்டிருக்காங்க. சந்தோஷம். இன்னும் இந்த அருண் கமிஷனர் அவர்கள், வருண் இவர்கள்லாம் எங்க போறாங்க, மாற்றப்பட போறாங்களா அப்படிங்கிறது தெரியல. அது மாதிரி திமுக ஆதரவு ஐஏஎஸ் அதிகாரிகளா இருந்த அமுதா அவர்கள், உதயச்சந்திரன், இவங்க எல்லாமே டம்மி பண்ணப்பட்டிருக்காங்க. எல்லா மட்டத்திலையும் தூக்கி அடிக்கப்படுறாங்க. இதுலயும் ஒரே ஒரு கோரிக்கை நமக்கு இருக்கு. இந்த அதிகாரிகள் எங்க இருந்தாலும் பவர்ஃபுல்லான ஆளுங்க அப்படிங்கறதால இப்ப முக்கிய பொறுப்புல நீங்க யார போடுறீங்களோ அவங்கள வச்சு சில காரியங்கள் சாதிக்கக்கூடிய வேலை அப்படிங்கறத தொடர்ந்து செய்வாங்க. அதனால இப்ப போடக்கூடிய அதிகாரிகளையும் கொஞ்சம் கண்காணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உளவுத்துறைக்கே ஒரு உளவுத்துறை வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு கோரிக்கையா நான் வச்சுக்கிறேன். அந்த வகையில போறது எல்லாமே நல்லாதான் நடக்குது, வாழ்த்துறோம், பாராட்டுறோம், அதை பத்தி ஒன்றும் கிடையாது. இப்ப விஜய் அவர்கள் வீட்டை மாத்த இருக்கார். என்னடா இவ்வளவு சொல்றானே, இவன் என்ன டிவிக்கு சொம்புன்னு மறுபடியும் தூக்கிட்டு வராதிங்க. நல்லா இருந்தா பேசதான் செய்வோம், சரிங்களா? இதே தப்பு பண்ணா திரும்பி நானே திட்டுவேன், அதை பத்தி எல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்ப விஜய் அவர்கள் வீட்டை மாத்திருக்காரு. ஏன்னா தலைமைச் செயலகத்திலிருந்து நீலாங்கரைக்கு 17 கிலோமீட்டர் பயணம். இந்த 17 கிலோமீட்டரும் பாத்தீங்கன்னா அந்த சிஎம் கான்வாய் போகணும் அப்படின்னாக்கா அங்க டிராபிக்கை கண்ட்ரோல் பண்ணணும், இது பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு 40 போலீஸையாவது போட்டாதான் பப்ளிக்கை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்ப கணக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 போலீஸ் பாதுகாப்பு பணிக்காக மட்டும் தேவைப்படுதுங்கிறப்ப மக்கள் கிட்ட இது ஒரு அசூயை ஏற்படுத்தும், ஒரு அயற்சியை கொடுக்கும். என்னடா தினம் இப்படிதான் போயிட்டு இருக்கோம், சிஎம் வராரு நிறுத்தி வச்சுட்டு உயிரை எடுக்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரிதான் மக்கள் கிட்ட ஒரு அதிருப்தி வரும். அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீலாங்கரை வீட்டுல இருந்து வேற வீடு செக்ரட்டரியேட் பக்கமாவே பார்க்க முடியுமா அப்படிங்கிற பணியில இருந்தது. இதுல ஏற்கனவே அவர் சாலிகிராமத்துல சொந்த வீடு இருந்தது பாத்தீங்களா, நிறைய பேர் அங்கன்னு சொல்றாங்க, அது உண்மை இல்லை. அந்த வீடு இடிக்கப்பட்டுருச்சு. விருகம்பாக்கம் சாலிகிராமம் அங்க விஜய் அவர்களுடைய பூர்வீக வீடு அப்படிங்கிறது இடிச்சாச்சு, வித்தாச்சுன்னு சொல்றாங்க. வித்துட்டாங்க, வேற யாரோ வாங்கி இடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. பட் அதோட உண்மை நிலை என்னன்னு தெரியல. ஆனா இப்ப இடிக்கப்பட்டிருக்கு.
வேற எங்க பாக்குறாரு அப்படின்னா இந்த போயஸ் கார்டன் பக்கம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அதோட கீழ்ப்பாக்கம் கார்டன் பக்கம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் அங்கேயும் தேவையில்லாத டிராபிக் உண்டாகும். இப்ப போயஸ் கார்டன் சைடு அப்படின்னா அப்படியே பீச் ரோட்ல போயிட்டு அம்மையார் அவர்கள் போன அதே பாதை, கோபாலபுரத்துல இருந்து கருணாநிதி போன பாதை, இந்த பாதையை யூஸ் பண்ணா ரொம்ப எளிமையா ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ள செக்ரட்டரியேட்டுக்கு போயிடலாம். அதனால போயஸ் கார்டன் பகுதியில தான் தனக்கான வீடு அப்படிங்கிறத பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல ஏற்கனவே ஆதவ அர்ஜுனாவுக்கு சொந்தமான பில்டிங் போயஸ் கார்டன்ல இருக்கு. அங்க குடிபெயர்வதற்கான ஏற்பாடுகள் நடக்கிறதாவும் தகவல்கள் அப்படிங்கிறது வருது. இந்த போயஸ் கார்டனுக்கு அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவையே அலற வைத்த ஒரு தெரு அப்படின்னா போயஸ் கார்டன். இங்க வாடிகன்ல இருந்து போப்பே நேர்ல வந்திருக்காரு, அன்னை தெரசாவே நேர்ல வந்திருக்காங்க, அமெரிக்க அமைச்சரா இருந்த ஹிலாரி கிளின்டனே நேர்ல வந்திருக்காங்க. இப்படி உலக தலைவர்கள் அத்தனை பேரையும் வர வச்ச அந்த ஆளுமை மிக்க போயஸ் கார்டன் அப்படிங்கிறது நம்ம ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர். இன்னைக்கு வரைக்கும் இருந்தா இன்னைக்கு அவங்க தான் சிஎம். திமுக இந்நேரம் போன இடம் பூண்டத்து போயிருக்கோம், அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. ஒரு சிங்க பெண்மணி அந்த போயஸ் கார்டன் அப்படிங்கிற இடத்துல இருந்து இவரும் தன்னோட அரசியல் பயணம் அப்படிங்கறத தொடங்குறார் அப்படிங்கிறது நமக்கு செய்தியா வந்திருக்கிறது. ஒரு விதத்துல சந்தோஷத்தை கொடுக்குது. நிறைய பேர் அதிமுக உட்கட்சி பூசல் இது மாதிரி நடந்துகிட்டு இருக்க, இதை பத்தி பேசு பேசு பேசுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை வரவு வைக்கப்பட்டிருக்கு. ஆனா நாங்கெல்லாம் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டோம், திமுக ஆட்சியில எங்களுக்கு எல்லாம் வரல, எங்கெல்லாம் ஒதுக்கிட்டாங்க எங்களுக்கு, ஆனா விஜய்க்கு ஓட்டு போட்டு எங்களுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி போன் காலும் நமக்கு நிறைய வருது. அதுலதான் சில சீரமைப்பு வேலைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் மகளிர் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில ஏன் எதிர்ப்புகளை சம்பாரிச்சுக்கிட்டுங்கிற வகையில இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை திமுக ஆட்சியில கொடுத்த அந்த நபர்களுக்கு மறுபடியும் இப்ப வரவு வைக்கப்பட்டிருக்கு. மறுசீரமைப்புல சிலர் சேர்க்கப்படலாம், சிலர் நிற்கப்பட்டாலும் படலாம், தகுதி இல்லாதவர்கள் நீக்கப்படலாம், தகுதியானவர்கள் சேர்க்கப்படலாம். இதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. அதனால அந்த பணம் வராதவர்கள் ஒரு 2 மாசம் பொறுத்து இருந்து பாருங்க. அதன் பிறகு வரல அப்படின்னா நம்ம அதை பத்தி கொஞ்சம் தீவிரமாவே பேசுவோம். அதிமுக சார்ந்த உட்கட்சி பிரச்சனைகள் உண்மையிலேயே நடப்பது என்ன, யார் மீது தவறு, அதிமுக அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் அடுத்த வீடியோல தொடர்ந்து பேசுவோம். காத்துருங்க. என்றும் உங்கள் அன்புடன் வெங்கிரத்னம். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பேசுவோம்.